வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனவசியம், குபேரவசியம், ஜனவசியம், ராஜவசியம். இந்த ராஜவசியம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனவசியம், அதுக்கப்புறம் குபேரவசியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மேக்ஸ் டு ஃபேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவுட்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற போது வாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வாக்கு செல்வாக்கு, இதை தான் வந்து இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலே முதல் தரமாக இருக்கிறது. இங்கே லாக் ஆகும் பொழுது, இங்கே பிளாக் ஆகும் பொழுது, இங்கே ஒரு கரை இருக்கும், உடம்புல ஒரு கரை இருக்கும், அதான் கர்மா. ஒரு முன்னாடி ஒரு திரை இருக்கும், அது ஓப்பன் திரையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் கரும் திரையாக இருந்தால் தெரியாது. ஸோ இதுக்கான பரிகாரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையானது இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். எல்லா வகையான, அதாவது சொல்லுவாங்களே ரெட், ப்ளூ, கிரீன், வேவ், இந்த சொல்லுவாங்களே 7 கலர்ஸ், 7 வண்ணங்கள், 7 மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கலர் ஓரியன்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆறாவாக இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய உயிர் சத்தாக இருக்கட்டும், உயிர் சத்துக்குள்ள இருக்கக்கூடிய உருச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குருவோடு இணையக்கூடிய விஷயம். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லைவ் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ பணம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை வருவதற்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சிடுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஷுவர். பார்த்துட்டு நேயர்கள் இமிடியேட்டா நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. டீடைலான முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தனவசியம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். பணம், பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யங்களை கொட்டி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகைகள் மாதிரி பார்ப்போம். வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம், வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் வகையில் பார்க்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கற்றாழை வச்சுருப்பீங்க. நிறைய செடிகள் இருந்தாலும் இந்த தனவசியத்துக்கான 2 மூலிகை செடிகள் வீட்டில் அவசியம் வச்சுருக்கணும் நம்ம வீட்டில். அது வந்து இப்போ இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அது ஹாலில் எப்படி வச்சுக்கலாம், அதேமாதிரி பால்கனியில் எப்படி வைக்கலாம். இல்லை நான் தனி வீடாக வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா என்ட்ரன்ஸில் என்ன வைக்கலாம், பேக் சைடில் என்ன வைக்கலாம். கண்டிப்பாக மாதுளை செடி வீட்டில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடம் இல்லைனாலும் ஒரு சின்ன சட்டியில் மாதுளை செடி வச்சுக்கோங்க. அதேமாதிரி குமரி, அதான் சொல்லுவாங்க, குமரி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய அத்தனை வகையான தனவசியத்தை ஈர்க்கக்கூடியது கற்றாழை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கற்றாழை. அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடி நம்ம வீட்டில் அவசியமாக வச்சுருக்கோம். ஸோ கற்றாழை, செம்பருத்தி செடி, அதேமாதிரி மருதாணி செடி. இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே பெரிய செடியாக வளர்றது தான். ஆனால் நம்ம சட்டியில் வச்சு வளர்த்துட்டு கொஞ்சம் பெருசானோடனே நம்ம கார்டன்லேயோ இல்லைன்னா நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய பண்ணையிலையோ இல்லைன்னா காடு கரையிலையோ நம்ம திருப்பி வச்சா அது பாட்டுக்கு வளர்ந்துடும். திருப்பி சின்னதாக ஒன்று வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஆக இந்த செடிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பண வசியத்தை இருக்கணும். ஸோ தனம் அக்ராசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இது ஒரு பக்கம் வச்சா இருந்தாலும் வாயில் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஏலக்காய். ஏலக்காவை தான் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். இது வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கோ இல்லை வந்து கிரக கோச்சாரத்துக்கோ இல்லை கிரகத்தில் இருக்கக்கூடியதே கிடையாது. பொதுவாகவே நம்ம உள்நாக்கில் ஒரு பெல் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும், அதுதான் உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெளிநாக்கு சுவையை அறியும், உள்நாக்கு உங்களை அறியும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய என்ன விஷயம், இது டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பிட்யூட்டரி பீனல் கிளாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆகும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை வந்து பிரெயினில் வந்து பதிஞ்சு தான் இருக்கும். சக்தியை மகா சக்தியாய் மாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏலக்காய் என்ன பண்ணும், எத்தனையோ கிராம்பு இருக்குது, நிறைய டிஷஸ் இருக்குது குழம்புல போடுற ஐட்டம். ஆனால் ஏலக்காய்க்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோமா, ஒரு 2 ஏலக்காய் மென்று வாயில் போட்டுக்கோங்க. இந்த விதையை எடுத்து வாயில் போட்டு அப்படியே வாயிலே வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, பணவசியம், எனக்கு பணம் தேவை, என்னென்னலாம் பணம் லோன் போட்டிருக்கலாம், இல்லை யார்கிட்டையும் கேட்டிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி எல்லா வகையான விஷயங்களுக்கும் பணம் ஒரு இடத்துல வரணும் இல்லையா, ஈர்க்கப்படணும். இதுக்கு தனவசியம் இருந்தால்தான் அவசியம் உங்களை தேடி வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு நம்ம கற்பனை பண்ணிட்டு இருப்போம் வந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனில் அவங்க ஊருக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு தடை இருக்குது பார்த்தீங்களா. அதை உடைக்கக்கூடிய ஒரே வார்த்தை நம்ம ஃபோனில் சொல்கிறோம், சார் இதுமாரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இதை நான் எனக்கு இதுமாரி பணம் தேவைப்படுன்னு சொன்னால் ஊன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வாக்கியமாக போகுது. ஆனால் வசியமாக போனால், அட்ராக்ஷனோட போனால், அதுக்கு தான் இந்த ஏலக்காய். அந்த காலத்துலலாம் ஏலக்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, குறி சொல்வதற்காக. அதாவது குறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்ததை சொல்வது ஒன்று இருக்குது, நடக்க போகிறது ஒன்று இருக்குது, ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் குறி சொல்கிறவங்க நாக்கில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த வெத்தலையில் ஏலக்காய் அப்படி வச்சு தான் மென்று வாயில் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன். அதில் முக்கியமாக இடம்பெறுவது ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து போடும்பொழுது அவங்க சொல்கிற வாக்கு ஃபஸ்ட்டு பழிக்கணும். அதான் முக்கியம். நாக்கின் வாக்கு முத்தினால்
அது சக்தி ஏறினால் சொல்வாக்கும் சித்தியாகும். நீ நல்லா இருப்போ, இது நடந்துரும் போ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? போனோன்னே சார் அவர் சொன்னது நடந்துருச்சு அப்படிம்பாங்கல்ல. காரணம் ஏலக்காய். ஏலக்காவுக்கு நாக்குல வந்து அந்த வேலைக்காய் வச்சுட்டு பண்ணுவாங்க. ஏலக்காய் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த வெத்தலை மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்றது பலிக்கும். ஸோ சொல்றது பலிக்கிறதுக்கு தான் வாக்கு பலித்தம்னு சொல்லுவாங்க. அதான் சொல்வாக்கும் செல்வாக்கு. சொல்வாக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வாக்கு வந்துடும், பின்னாடியே வந்துடும். அதான் தனவசியம் குபேரவசியம் தான் செல்வாக்கு. சொல்வாக்கு வந்ததுக்கு தனவசியம் தேவைப்படுது. பணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு என்னென்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது குபேரவசியம் வந்துடுது. குபேரனா 3: அண்டம், கண்டம், பிண்டம். இப்ப தனவசியம் புரிஞ்சுச்சுங்களா? ஆமாம்.